வணக்கம். என் பேர் சௌரிராஜன். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் ஊராட்சி தொடக்கப்பள்ளி கூத்தினிப்பட்டியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் சிக்ஷியா என்ற பயிற்சி 23/5/2016 அன்று 6 நாள் பயிற்சியாக எங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் விண்டோஸ் 8 பற்றியும் MS Word 2013 படி அதில் உள்ள வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் போன்றவைகளை கற்றுக்கொண்டோம். வேர்டில் எப்படி ஆங்கிலம் மற்றும் பாமினி தமிழில் எப்படி டைப் செய்வது என்பதை கற்றுக்கொண்டோம். அந்த வேர்டில் நாம் பயன்படுத்தியது எவ்வாறு, அவுட்லைன் எவ்வாறு கொடுப்பது பற்றியும் மற்றும் அதில் நாம் டைப் செய்தவைகளை மெயில் மெர்ஜ் எவ்வாறு செய்வது என்பது பற்றியும் அறிந்து கொண்டேன். மேலும் எக்ஸல் ஷீட் எவ்வாறு ஓப்பன் செய்வது, அந்த எக்ஸல் ஷீட்டில் ஒவ்வொரு ஷீட்டாக எவ்வாறு எடுத்துக்கொள்வது, மீண்டும் அதில் அந்த எக்ஸல் ஷீட்டில் டேபிள்ஸ் எவ்வாறு பிரித்து அந்த டேபிள்ஸையும் மெர்ஜ் செய்வது எவ்வாறு என்பது பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஒரு எக்ஸல் ஷீட்டை எவ்வாறு ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது மட்டுமல்லாமல் வியூவர் மற்றும் அந்த வியூவில் அடுத்தவர்கள் நம்மளுடைய எக்ஸலை அழிக்காமல் இருப்பதற்கும் ப்ரொடெக்ட் செய்வது மற்றும் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வதற்காகவும் எவ்வாறு அதை பயன்படுத்துவது என்பதும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஹாட்மெயில் எவ்வாறு கிரியேட் செய்வது, அது கிரியேட் பண்ணி அதிலிருந்து எப்படி யாமர் மற்றும் எஜுகேஷன் நெட்வொர்க் இவற்றில் நாம் சென்று நமக்கு தேவையானவைகளை நாம் எவ்வாறு பெறுவது, அதே போல் நாம் எவ்வளவு கலெக்ட் செய்தோமோ அவைகளை மற்றவர்களிடம் எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது பற்றியும் அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நமக்கு இமெயில் ஐடி இருக்கலாம், இருந்த போதிலும் ஹாட்மெயில் ஐடி அனைவரும் கிரியேட் செய்து கொண்டோம். அதனுடைய பயன் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொண்டோம். அந்த ஹாட்மெயில் மூலமாக ஒன்றைவ் செல்வது, அதில் எப்படி அப்லோட் செய்வது, அப்லோட் செய்து பிறருக்கும் எப்படி ஷேர் செய்வது என்பது பற்றியும் அறிந்து கொண்டேன். அது மட்டுமல்லாமல் OneNote என்பதை பற்றி புதுமையாக கற்றுக்கொண்டோம். அந்த OneNoteல் பல்க் மெயிலாக எவ்வாறு அனுப்பலாம் என்பது பற்றியும் தெரிந்து கொண்டோம். அந்த OneNoteல் பவர் பாயிண்ட் எடுத்து அந்த பவர் பாயிண்ட்டுகளை சிறந்த முறையில் ஸ்லைட் ஷோவாக ப்ரிப்பரேஷன் செய்து நாங்கள் செய்து காண்பித்தோம். இதை பள்ளி அளவில் மாணவர்களுக்கு ஸ்லைட் ஷோவாக எவ்வாறு இன்னோவேட்டிவாக அனிமேஷனாக மாணவர்களுடைய கவனம் சிதறாமல் அவர்களை கவனத்துடன் ஆர்வத்துடன் கற்பதற்கு அந்த பவர் பாயிண்டில் எந்த அளவுக்கு நாம் இன்னோவேட்டிவாக செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நிறைய ஆப்ஷன்கள் இருந்ததை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதன் மூலமாக மாணவர்களை கற்பதில் ஆர்வமாகவும் அவர்களை எங்களால் முடியும். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் மீது ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.